ஆதிரா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. ஸோ நான் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆச்சு. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் டே டு டே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு தான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா அலசி எடுத்து அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பால் கொழுக்கட்டை கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் பார்த்திங்கன்னா நான் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். 1/2 kg அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். வெந்நீர் நல்லா கை வைக்கிற அளவுக்கு சூடான பதத்தில் வெந்நீர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் மாவு பிசையும் போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதுக்காக தான் சுடுதண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ சுடுதண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் இவ்வளோ நாளாக வீடியோ போடலை. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இனிமேல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக இனிமேல் நான் நல்ல நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. கையில் இந்த மாதிரி உருட்டி பார்த்தா நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். ஸோ அந்தளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஸோ ஒரு 10 நிமிஷம் மாவு மூடி வச்சுருவோம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம உடச்சி சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த 1/2 கிலோ கொழுக்கட்டை மாவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு வேக வச்சோம் இல்லையா? ஸோ அது ஸோ கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஸோ இதோட இப்போ நான் மாவை பிசைஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா? அதை உருண்டை பிடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி இப்போ அந்த வேக வச்சுருந்த கடலைப்பருப்போடு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் உருண்டைகளாகவும் பிடிக்கலாம், இல்லைன்னா கையில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ இந்த மாதிரியும் செய்யலாம். நான் 2 விதமாகவும் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ உருண்டைகளாகவும் செய்யலாம், இந்த மாதிரி கையில் தேய்ச்சும் செஞ்சுக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு வெந்துருச்சு. ஸோ அதில் இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக சேர்த்துக்கலாம். ஒட்டுக்கா போட்டால் உடஞ்சிரும். ஸோ அதனால் பாதி பாதியாக சேர்த்து உருண்டைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொழுக்கட்டை உருண்டை நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதி உருண்டை சேர்த்தேன். நெக்ஸ்ட்டு மீதி பாதியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரேடியாக எல்லாத்தையும் சேர்க்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மீதி உருண்டைகளையும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டலை. நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் உடச்சி வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை சர்க்கரை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு இல்லாமையும் செய்யலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நான் பெரிய டம்ளரில் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி சேர்க்காத பால். ஸோ 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து கூட நம்ம பால் கொழுக்கட்டை செய்யலாம். ஆனால் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தக்கூடாது. கடைசியில் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்து இறக்கணும். ஏன்னா தேங்காய் பால் கொதிச்சுது அப்படின்னா அது திரிஞ்சு போயிடும். அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்தலை. இது பேக்கெட் பால் தான். 1 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நல்லா
வந்து பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு. அந்த வெல்லம், நம்ம போட்ட தேங்காய் பால் எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்து பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து தேங்காய் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கடித்து சாப்பிடும்போது நமக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக தேங்காய் வந்து நம்ம வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம். ஸோ பால் கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொழுக்கட்டை மாவு செய்யும் போதே அதிலேருந்து கொஞ்சமாக வந்து மாவு வந்து எடுத்து வச்சுட்டு இதை வந்து கடைசியாக இதோட நம்ம வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து மேலே சேர்த்து விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கெட்டிப்பதமாக ஆகிடும் தண்ணியாக இருக்கிறது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டு மூடி வச்சு வச்சிடலாம். கொழுக்கட்டை வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம வீட்டில் சூப்பரான ருசியான பால் கொழுக்கட்டை ரெசிபி நம்மளே செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிப்பியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வேணும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.